மறைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தின் மகனும் மங்சங்காரணை ஊராட்சி மன்ற தலைவருமான சதீஷ்குமார் உடல்நிலை குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறைந்த முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தின் இளைய மகனும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான விஜயகுமாரின் சகோதரரும் மங்சங்காரணை ஊராட்சி மன்ற தலைவருமான சதீஷ்குமார் உடல்நலக்குறைவால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன் என குறிப்பிட்டுள்ளார். உடன் பிறந்த சகோதரரை இழந்து மிகுந்த வேதனையில் வாடும் அன்பு சகோதரர் விஜயகுமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், சதீஷ்குமார் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் சொந்த கட்சி நிர்வாகியும் கூட்டணி கட்சி பிரமுகரும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. கொல்லம்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் பிரமுகர் போஸ் என்பவர், மக்களை ஏமாற்றுவதற்காக விடியா திமுக அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் எனவும், மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கின்றனர் எனவும் ஆவேசமாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேசிக் கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த விடியா திமுக கிளை செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சியினரே குற்றம் சாட்டும் அளவிற்கு விளம்பர மாடல் திமுக அரசின் நிர்வாக திறனை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மக்களுக்கு சேவை செய்ய ஏழை வைக்கிறீங்க 18 வருஷமா 100 தபால் ஸ்டாலின் போய் ரெண்டு வந்துருச்சு தபால். எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. வருவாய்த்துறை எத்தனை வந்தாலும் முடிக்கிறாங்க. சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பணியாளர் சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நேர்காணல் செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் பணி நியமனம் வழங்கப்பட்டதாகவும், அதன் பிறகு பணி நியமனமே வழங்கப்படவில்லை என்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கொரோனா காலத்தில் உயிரையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றிய மருத்துவ பணியாளர்களுக்கு விடியா அரசு பணி நியமனம் செய்யாமல் அலைக்கழித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து 10 நாட்களில் பணி நியமனம் செய்வதாக கூறியுள்ள விடியா திமுக அமைச்சரின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்த பணியாளர்கள், 10 நாட்களில் பணி நிரந்தர நியமனம் வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் திறனற்ற திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை. ஆனால் முன்னாடி இருந்த ஆட்சி ஐயா விஜயபாஸ்கர் ஐயா எங்களுக்கு 5 வருடம் முடிந்தால் காலங்கள் முடிந்தவுடனே எங்களுக்கு படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தெரிவித்தார். அதற்கு கேள்வி கேட்டவர் இப்பொழுது உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த சட்டசபையில் கேள்வி கேட்டார். அதற்கு பதிலான விஜயபாஸ்கர் ஐயா எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். ஆனால் இதுவரை எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை.